தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நம்ம அர்ஜென்ட்டாக நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகணும், அந்த மாதிரி டைமில் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டினரியாக செய்கிற தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நான் வித்தியாசமாக செய்ய போகிறேன். பேச்சுலர் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்புற டைமில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், லஞ்சுக்கும் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ இந்த தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக சால்ட் வந்து தேவையான அளவுக்கு, தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 10 பல் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து சாதம் வந்து முன்னாடியே நம்ம வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மிளகாய் தூள் நமக்கு ஷாப்லேயே அவைலபிளாக கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டும் சேர்த்துக்கிறேன். நான் இதோட மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த பூண்டு தான். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துட்டு இப்போ இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம வீட்லேயே குழம்புக்காக அரைச்சிது. இந்த மிளகாய் தூள் சேர்த்தா மட்டும்தான் இதுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு அது கூடயும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கிறதுனால நமக்கு இன்னும் சீக்கிரமாக ஆகிடும். இது ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் இப்போ நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த மிளகாய் தூள் சேர்த்தா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த சாதமும் இதுலேயே சேர்த்து நல்லா நான் இதை கலரி விட்டுக்கிறேன். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லான தக்காளி சாதம், அதுவும் ரொம்ப சிம்பிளாக நமக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தக்காளி சாதம் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய புது அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.